சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. கடைசியாக லியோ படத்தை எடுத்து முடித்தவர் இப்போ ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஷங்கர் டைரக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் நெல்சன் ஜெயிலர் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவரோட டைரக்ஷனில் கமல்ஹாசனோட ஆக்டிங்கில் இந்தியன் 2 படம் இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு மிக்சடான ரிவ்யூஸ் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இந்த படம் சமூக கருத்தை பேஸ் பண்ணி மக்களுடைய பணத்தை எப்படி அரசியல்வாதிகளும் சரி பெரிய பெரிய ஆளுங்களும் எப்படி சுரண்டுறாங்க, லஞ்சம் எப்படி ஊருக்குள்ளே வந்து விளையாடுதுன்றதை காமிக்கும் விதமாக தான் இந்தியன் 1ஓட சீக்குவலாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மேலும் இந்தியன் 2ஓடைய எண்டிங்கில் இந்தியன் 3க்கான ட்ரெய்லரும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்தியன் 2 மூவியை கதற விட்டுருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்கும்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் கேமியோ பண்ணலைன்னு சொல்லிட்டு படக்குழுவினரே சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆனாலும் ரசிகர்கள் ஒருவேளை சிவாஜி த பாஸோட கண்டினியூவேஷனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சின்ன சீன்ஸ் இதில் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வதந்தியாக தான் இருக்குது. இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 இந்த 2 படம் செய்ய போகிற சாதனையை பொறுத்து தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஷங்கர் டைரக்ட் பண்ணுவார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இந்தியன் 2 படத்தை பார்க்கறதுக்காக படக்குழுவினர் அழைப்பு விட்டதாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதற்காக இந்தியன் 2 படம் பார்க்க போகிறதாகவும் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. மேலும் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்தியன் 2 மூவி ரிலீஸில் வேட்டையன் படத்தோட அப்டேட் கொடுங்க, வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்க, வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் போடுங்கன்னு சொல்லிட்டு தியேட்டரையே கதற விட்டுருக்காங்களாம். இதனால் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்தியன் 2 மூவியை கதற விட்டுருக்காங்க. இதுதான் இப்போ ஹாட் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதாவது இந்தியன் 2க்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, வேட்டையன் படத்துக்கு பயங்கரமான செம எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெய்பீம் படத்தை தொடர்ந்து வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது தீபாவளிக்கு இல்லை அக்டோபர் மாதம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போது மக்களுடைய பார்வை எல்லாமே வேட்டையன் படம் கூலி படம் இந்த 2 படத்தின் மேலே தான் இருக்குது. இந்தியன் 2 ரிலீஸ் ஆனாலுமே இந்த படத்தோட எதிர்பார்ப்பை விட வேட்டையன் படத்தோட எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இந்தியன் 2 படம் பார்த்தீங்களா? வேட்டையன் படம் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குமா? எப்படி இருக்கும்? சூப்பர் ஸ்டாரா இல்லை கமல்ஹாசனா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.